நீங்கள் மலேசியாவிலேருந்து கேரளாவுக்கு டூர் போயிருக்கீங்களா இல்லை தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு டூர் போயிருக்கீங்களா? எங்கே ஷாப்பிங் போகிறதுன்னு தெரியலையா? வாங்க ஒரு சூப்பர் இடம் சொல்கிறேன். வணக்கம் அன்பு மக்களே, நான் வனிதா சந்திரசேகரன் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். எர்ணாகுளம் ப்ரோட்வேன்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் இருக்கிற லிட்டில் இந்தியா மாதிரி இருக்கும், சென்னையில் இருக்கிற டி நகர் மாதிரி இருக்கும். இது பெட் ப்ரோமோலாம் இல்லைங்க. நாங்கள் மலேசியாவிலேருந்து மொத்தம் 10 பேர் டூர் போயிருந்தோம். அதில் 8 பேர் மொத்த ஃபேமிலிக்கும் ஒரே கடையிலேயே துணி வாங்கி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அட ஆமாங்க, நானே ஆச்சரியப்பட்டு தான் இந்த வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அப்பயே அந்த 2 பேரும் வரலன்னு கேட்காதீங்க. அவங்க 2 பேரும் கப்பல்ஸ்னால ஜாலியாக சுத்த போயிட்டாங்க. நாங்கள் ஒரு குரூப்பாக அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். சில கடைகளை பார்த்துட்டு வந்தோம். இந்த ப்ரோட்வேங்கிறது ஒரு பெரிய ஷாப்பிங் ஏரியா. அதில் நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ அதில் போய் வாங்குங்க. எங்களுக்கு இந்த கடை பிடிச்சிருந்தது. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்வே எர்ணாகுளம் பார்க்கிங் வந்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற க்ளோரி கோ கார்பெட்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்லேயே நடந்து வந்தீங்கன்னா ஒரு குறுக்கு சந்து தெரியும். அந்த பைக் போது பார்த்தீங்களா, அந்த குறுக்கு சந்து தான். அந்த பாதையிலே நடந்து வந்தீங்கன்னா இந்த ஸ்டைல் அண்ட் ஸ்டைல் கடையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சரியாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சன் எலக்ட்ரிக்கல் கடை ஒன்று இருக்குது. ஓகே, வாங்க உள்ளே போகலாமா? உள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம கூட வந்தவங்க எவ்வளோ அழகாக பேரம் பேசி துணி வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இவர் தான் பஷீர் தம்பி. இவங்க எல்லாருமே நம்ம கூட வந்தவங்க தாங்க. அவங்க ஃபேமிலிக்காக தேடி தேடி எல்லாருக்கும் உடுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த ஒரு அக்காவை தவிர. ஓகே, இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குங்க எல்லாருக்குமே தேவையான உடுப்பு இங்கேயே வாங்கிடலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் சரி, மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல வாங்கிடலாங்க. இவங்க பர்ச்சேஸ் பண்ணதை பார்த்து அவங்களே ஹாப்பியாகி நம்ம எல்லாருக்குமே கூல் ட்ரிங்க்ஸும் ஆஃபர் பண்ணாங்கங்க. இந்த கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணதில் எங்கள் எல்லாருக்கும் மனசும் நிறைஞ்சிருச்சு, அவங்களுக்கு கல்லாவும் நிறைஞ்சிருச்சு, இவங்களுக்கு லக்கேஜும் நிறைஞ்சிருச்சு. ஓகே, இந்த தம்பிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதெல்லாம் இது அந்த லக்கேஜ் ஃபுல்லு சொல்லுங்க. உள்ள இருக்கிற அத்தனையுமே இந்த கடையில வாங்குனது. ஸ்டைல் அண்ட் ஸ்டைல். அப்புறம் கண்டிப்பாக அந்த மணி சேஞ்சர் பற்றி சொல்லியே ஆகணுங்க. நாங்கள் மணி சேஞ்ச் பண்ணோம் சொல்லிட்டு அந்த தம்பிகிட்ட கேட்டிருந்தோம். அவர் தான் இந்த கடையை அறிமுகப்படுத்தினார். இந்த அங்கிள் தான் இந்த மணி சேஞ்சரை நடத்திட்டு வராங்க. நாங்கள் மலேசியன் ரிங்கெட் தான் மாற்றினோம். நாங்கள் காலையில் ஒரு மணி சேஞ்சரில் மாற்றினோம். அங்கே 21.4 தான் கொடுத்தாங்க. இப்போ ஷாப்பிங் பண்ணி பணம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இன்னும் கொஞ்சம் பணம் மாற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டோம். இந்த அங்கிள் 23க்கு கொடுத்தாரு. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அதனால தான் இந்த கடையை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். நீங்களும் இந்த ஏரியாவில் வந்துட்டு உங்கள் கையில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு பணம் முடிஞ்சு திடீர்னு எங்கே மாற்றணும்னு தேடினீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு வாங்க. இது வந்து ஒரு பாத்திர கடைக்கு உள்ளார தான் இருக்குது. இங்கேயும் நிறைய பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இதோட விலையும் நான் செக் பண்ணேன். நிஜமாகவே கொஞ்சம் மலிவாக தான் இருந்தது. நம்மளுக்கு லக்கேஜ் இல்லாததுனால நிறையா வாங்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வெளியாகிட்டோம். ஓகே, இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம ஷாப்பிங் பண்ணோம்ல ஸ்டைல் அண்ட் ஸ்டைல், அந்த கடை முன்னாடி தான் இந்த கடை இருக்குது. அதுக்கு எகுது அப்படி சரியாக ஜான்சன் எலக்ட்ரிக்கல் கடை இருந்ததில் அதோட பக்கத்து கடை தான் இந்த கடை. இந்த கடை பேர் அஞ்சலி மார்க்கெட்டிங். அந்த அன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப லக்கியான டேன்னு நினைக்கிறேங்க. ஒரே இடத்துல ஷாப்பிங்கும் முடிச்சிட்டோம், நல்ல விலையில் மணியும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் என்னங்க, அங்கேருந்து ஜாலியாக கிளம்பிட்டோம். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.